உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரா நாம் இன்றைக்கு அவர் சொன்னதை மட்டும், அவர் போதிக்க சொன்னதை மட்டும் போதிப்பவர்கள் போதிக்க வேண்டும். அவர் மனிதன் மேல் அக்கறையுள்ளவர், அன்புள்ளவர், அவனுடைய முன்னேற்றத்தை விரும்புகிறவர். ஆகவே அவனுக்கு, அவனுடைய ஆத்மாவுக்கு அவர் போதனைகளை கொடுக்கிறார். அவன் மேல் அவருக்கு அக்கறை இருக்கிறபடியால் அவனுக்கு போதனைகளை கொடுக்கிறார். He teaches him. போதிப்பதற்கு ஆட்களையும் எழுப்புகிறார். எதை போதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொன்னதை மட்டும், அவர் போதிக்க சொன்னதை மட்டும் போதிப்பவர்கள் போதிக்க வேண்டும். அவர் மனிதன் மேல் அக்கறையுள்ளவர், அன்புள்ளவர், அவனுடைய முன்னேற்றத்தை விரும்புகிறவர். ஆகவே அவனுக்கு, அவனுடைய ஆத்மாவுக்கு அவர் போதனைகளை கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு தான் ஆலயம், அதுக்கு தான் பரிசுத்த வேதாகமம், அதுக்கு தான் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ். எல்லாவற்றையும் வைத்து மனிதனுக்கு, அவனுடைய ஆத்மாவுக்கு கர்த்தர் போதனைகளை கொடுக்கிறார். முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு கர்த்தரே போதித்தார். அன்றைக்கு வேறு மனிதர்கள் இல்லை, ஆலயம் இல்லை, வேறு போதகர்கள், ஆசாரியர்கள் அதெல்லாம் இல்லை. ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு போதனை தேவைப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு போதித்தார். கர்த்தர் தான் முதல் ஆசாரியர், முதல் போதகர். அவரே ஆதாமுக்கு போதனையை கொடுத்தார். பாருங்க, ஆதியாகமம் 2:9 சொல்லுகிறது, சகல விருட்சங்களையும், அடுத்தது ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அதே அதிகாரம் 16-17 பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இதுதான் கர்த்தர் முதல் மனிதனுக்கு கொடுத்த போதனை, அவர் செய்த முதல் பிரசங்கம். அவன்கிட்ட பேசுறாரு, இங்கே விதவிதமான பழங்கள் இருக்கிறது, எல்லா பழங்களையும் நீ சாப்பிடலாம், பார்க்க அழகாய் இருக்கிறது, நாவிற்கு ருசியாய் இருக்கிறது, இன்பத்தை கொடுக்கிறது, இந்த பழங்கள் எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம். ஜீவ விருட்சம் இருக்கிறது, அதை கூட நீ சாப்பிடலாம், ஆனால் ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்கக்கூடாது, அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். கர்த்தர் மனிதன் அந்த காலகட்டத்திலே நன்மையை மட்டும் அறிந்திருந்தால் போதும் என்று நினைத்திருக்கிறார். தீமையை இவன் அறிய வேண்டியதில்லை, தீமையான சாத்தானை இவன் நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதை மட்டும் புசிக்காத. அது மட்டுமல்ல, நான் கர்த்தர், நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும்,
உனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், அவருடைய அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்பட்டவன். உன் இஷ்டத்திற்கு எல்லாவற்றையும் நீ செய்ய முடியாது. ஏனென்றால் உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆவி மண்டலத்தின் காரியங்களை உனக்கு இன்னும் தெளிவாக தெரியாது. எனவே நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து என் சொல்படி நீ நடக்க வேண்டும். நான் தான் கர்த்தர், நான் தான் ஆண்டவர், நான் தான் பெரியவர். சர்வ அதிகாரமும் எனக்கு இருக்கிறது. எனக்கு கீழே நான் உன்னை வைக்கிறேன். நீ என் சாயலில் என் ரூபத்தில் இருக்கிறாய். என்னுடைய ஆவியை கொடுத்து உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஆனாலும் நீ நான் அல்ல, நீ என்னுடைய பிள்ளைதான். ஆனாலும் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இந்த குறிப்பிட்ட மரத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது. நாட்கள் போனது. அவன் அநேக வருடங்கள் கீழ்ப்படிந்துதான் நடந்தான். பிறகு அவனுக்கு திருமணம் நடந்தது. அவனுக்கு ஒரு மனைவி வந்தாள். இருவரும் சேர்ந்து பல காரியங்களை பேசியிருப்பார்கள். இவர்களை பார்த்து கொண்டே தோட்டத்துக்கு வெளியே ஒருவன் ஒரு மரத்திலே உட்கார்ந்துருக்கிறான். அவன் இவங்களையே பார்த்துட்டு இருக்கான். போய் இவர்கள் அவனோடு பழக்கம் வைத்தார்கள். பழம் சாப்பிடுவதற்கு முன்பாகவே அவன் இவர்களுக்கு நண்பனாகிவிட்டான். நண்பன் வருகிறான், பார்க்கிறான், பேசுகிறான், இவனோடு பழக்கம் வைக்கிறார்கள். அவனோடு என்ன பேசினோம், என்ன சொன்னான், என்ன கேட்டான், எதையுமே ஆண்டவரிடத்தில் இவர்கள் சொல்லவில்லை. ஏன் சொல்லலைன்றது எவ்வளோ ஆச்சரியம். ஆண்டவரை விட அவன் மிகுந்த நண்பன் போல. அவனோடு பழக்கம் விட்டுக்கொண்டு இருந்தார்கள். கடைசியில் ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டான். இந்த அம்மா பறிச்சிச்சு சாப்பிட்டுட்டு இவனுக்கும் கொடுத்தது, இவனும் புசித்தான். இவனுக்கு இஷ்டம்தான் அதை புசிக்கணும்னு. ரெண்டு பேரும் புசித்தார்கள். அவர்களுடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டது. சாப்பிட்ட உடனே கண்ணு திறந்துச்சு. என்ன கண்ணு? பாவ கண்கள். இவர்களுடைய ஆத்மா மரணித்தது. ஆத்மா செத்து போயிடுச்சு. கர்த்தர் சொல்லியிருந்தார்ல, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அவர்தான் பிரதான ஆசாரியர். அவர் போதனை கொடுத்திருந்தார். அவர்தான் போதகர். அவர் சொல்லி கொடுத்திருந்தார், இதை நீ செய்யக்கூடாது, செய்யும் நாளில் சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இவன் அதை மீறினான். பாவக்கண்கள் இப்போது திறந்து விட்டது. அவனுடைய ஆத்மா மரணித்தது. இன்னும் சரீர மரணம் ஏற்படவில்லை. அதற்கு சில வருடங்கள் ஆகிறது. இவர்கள் தேவனை விட்டு பிரிந்தார்கள். கணவன் மனைவி இருவரும் தேவனை விட்டு பிரிந்தார்கள். இவர்கள் செய்த பாவம் அவர்களை பிரித்து விட்டது. இவர்களை மூடியிருந்த தேவ மகிமை நீங்கி போயிற்று. இருவரும் இப்போது பாவ கண்களை கொண்டு பார்க்கிறார்கள். நிர்வாணிகள் என்று அறிகிறார்கள். பயம் வருகிறது. ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் அவர்களிடத்திலே காணப்படாத குணங்கள். இது எல்லாம் இந்த கனியை புசித்து கர்த்தர் கீழ்ப்படியாமல் போனதால் இவர்களுக்கு வந்த நேரிட்ட காரியங்கள், மாற்றங்கள். வேற வழி இல்லை. அவர்கள் இப்போது சாபத்துக்கு உட்படுகிறார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அவர்களால் இந்த பூமியும் சபிக்கப்பட்டது, சாபத்துக்குள்ளானது. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். கர்த்தர் சொல்லிட்டாரு. இவன் நினச்சிட்டு இருந்தான், நெடுநாள் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம், நல்ல ஞானம் வந்துடும், கண்ணு திறந்துடும், நல்லா இருப்போம்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இவன் மரணிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவனே அல்ல. தேவன் எப்படி நித்திய ஜீவன் உள்ளவராக வாழ்ந்து கொண்டே இருக்கிறாரோ அதே போல வாழ்வதற்காக கர்த்தர் இவனை சிருஷ்டித்திருந்தார். ஆனால் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு மரண வாசல்களை இவனே திறந்து கொண்டான். கர்த்தருடைய சித்தம், திட்டம், நோக்கம் அது அல்ல. ஆனால் இவன் தன்னுடைய மீறுதலினால், பாவத்தினால், கீழ்ப்படியாமையினால், கர்த்தரை விசுவாசிக்காததால், சாத்தானை அதைவிட அதிகமாக நேசித்ததால், அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதால்
அவனுக்கு கிடைத்த காரியங்கள். சில நேரத்திலே மனிதர்கள் நினைக்கிறார்கள், கர்த்தருடைய வழி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதில் நடக்க முடியலை. ஆனால் அடுத்த வழி கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குது, போகலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், அந்த குறுகலான வழி ஒன்று இருக்குல்ல, அதன் வழியாக வா, அது உனக்கு நல்லது. கொஞ்சம் குறுகலாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே நுழைஞ்சிட்டேன்னா அது ராஜபாதை. நுழையிறது தான் கொஞ்சம் கஷ்டம், நுழைஞ்சிட்டேன்னா அது பிரமாதம், நல்லா இருக்கும், அதில் வா. அதனால் நமக்கு கஷ்டம் மாதிரி இது முடியலை, இது ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு கீழ்ப்படிய முடியலை அப்படியெல்லாம் தோன்றப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய கையை பிடிச்சிட்டு அதை தாண்டி போயிடணும். பிசாசுக்கு கீழ்ப்படிந்து போய்விடக்கூடாது. ஆனால் இவன் அப்படி பாவம் செய்தபடியால் இந்த பூமியும் அவன் நிமித்தமாக சபிக்கப்பட்டு விட்டது. இன்று வரை அந்த தாக்கம் அதிகமாகிக் கொண்டேதான் போகிறதே ஒழிய அது குறைந்த பாடில்லை. வருடங்கள் கூட கூட மனிதர்களுடைய பாவங்கள் பெருத்து போய் கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தின் தாக்கம் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய தலைமுறைகள் எல்லாரும் ஆதாமுடைய பிள்ளைகளாய் பிறக்கிறார்கள் இந்த பூமியிலே. அவர்கள் பாவம் பெருக்கத்திலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள், சாபத்திலே, வியாதியிலே, தரித்திரத்திலே, பிசாசின் ஆதிக்கத்திலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் பாவமே இல்லாத ஏதேன் தோட்டத்திலே முதன்முறையாக பாவத்தை ஆதாம் செய்ததுதான். களை எடுக்கிறாங்க, முதல் களை எடுத்தோம், ரெண்டாம் களை எடுத்தோம், மூன்றாம் களை எடுத்தோன்னு எடுக்கிறாங்க. ஆனால் எந்த முயற்சியும் இல்லாமல் களைகள் அதிகமாய் தீவிரமாய் வளர்கிறது. இந்த விளைய வேண்டிய பயிர் விளையாமல் அது குறைவாய் இருக்கிறது. ஆனால் களை பெருக்கம், பூச்சி, எத்தனை மருந்து, ரெண்டாவது மருந்து, ஒரு தோட்டத்தில் அடுத்தா அடுத்த தோட்டத்தில் மருந்து அடிக்கணும். பூச்சி தாக்கம், மழைத்தாழ்ச்சி, ஒரு வருஷத்தில் மழையே இல்லை, இன்னொரு வருஷத்தில் மழை எக்கச்சக்கமாக பெஞ்சு பயிரிட்டது எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு கடலிலே சேர்த்து விடுகிறது. பஞ்சம், காட்டு விலங்குகளின் தாக்கம், சில இடங்களில் காட்டுறாங்க, திடீர்னு எங்கேருந்தோ யானை வந்துடுது, அடிச்சிருது, சிங்கம் வருது, ஊருக்குள்ளே வருது சிங்கம், கரடி வருது, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கரடி வருது. காட்டு விலங்குகளின் தாக்கம். உஷ்ணம், வருடங்கள் கூட விஞ்ஞானிகள் அறிவிக்கிறார்கள். எல்லாம் சாபம். முதல் மனிதன் செய்த பாவம். அவன் தன் ஆத்மாவை காத்துக்கொள்ளவில்லை. கர்த்தர் தமது சாயலில் தமது ரூபத்தில் கொடுத்த ஆத்மா அங்கே பாவத்தின் நிமித்தமாக வீணாய் போய்விட்டது. அந்த பாவத்தின் தாக்கம் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்களுக்குள்ளே போட்டி, பொறாமை பெருகிவிட்டது. உடன் பிறந்தவர்கள், தாய் தகப்பன்மார், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குள்ளும் நீங்கள் இன்றைக்கு பார்க்கிறீர்கள் போட்டியையும் பொறாமையையும். பொய்யும் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் தேசத்திலே பெருகிவிட்டது. யாரும் மன நிம்மதியாக இன்றைக்கு வாழவில்லை. பயமும் நம்பிக்கையின்மையும் மனிதர்களுக்குள் பெருகுகிறது. பயம், எல்லாவற்றிற்கும் பயம். மனிதனுக்கு வியாதி வந்துருமோ, என் சொத்தை யாராவது அபகரிச்சுக்குவாங்களோ, என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிருமோ,
என்ன நடக்கும் தெரியலையே, பாதுகாப்பான ஊர் எது, பாதுகாப்பான வீடு எது, எந்த தெருவில் குடியிருந்தா பாதுகாப்பு, ஒன்றும் தெரியவில்லை. மனிதன் தவிக்கிறான். காரணம், முதல் மனிதன் செய்த பாவம், முதல் மனிதனால் வந்த பாவம். இவன் ஏன் பாவம் செய்தான்? சாத்தான் இவனை தூண்டினான். பாவம் என்று ஒன்றே இந்த அண்ட சராசரத்திலும் இல்லாத காலத்தில் பாவத்தை புதிதாக கண்டுபிடித்து செய்தவன் சாத்தான். அதனால்தான் கர்த்தர் அவனுக்கு தண்டனையாக ஒரு நரகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அக்கினியும் கந்தகமும் கலந்த ஒரு இடத்திலே சாகாமல் வேக வேண்டிய நிலைக்கு, அங்கே தற்கொலை பண்ண முடியாது, தப்பி போக முடியாது, நிரந்தர நரகத்திற்கு அனுப்ப தீர்மானித்தார். பிசாசு அங்கதான் போறான். அந்த பழைய பாம்பு, அன்றைக்கு ஆதாமை வஞ்சித்த பாம்பு அங்கேதான் அனுப்பப்பட போகிறான். அவனை நம்பி விழுந்த தேவதூதர்கள் கூட்டம் அங்கே போக போகிறது. நரகம் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட இடம் அல்ல, அது பிசாசுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. விழுந்து போன குட்டி சாத்தான்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட இடம். ஆனால் எந்த மனிதன் கர்த்தர் வேண்டாம் என்று நிராகரிக்கிறானோ, பிசாசு தான் வேண்டும், பாவம் தான் வேண்டும், என் விருப்பப்படி தான் செய்வேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு போதனை தேவையில்லை, என் மனப்படி மனம் போகிற போக்கில் போவேன், இஷ்டப்படி வாழ்வேன், கடவுளாவது ஒன்றாவது வேண்டாம், நான் தான் கடவுள், நான் தான் சாமி, எல்லாரும் என்னை பாருங்க கும்பிடுங்க, யார் அப்படி வாழ்கிறார்களோ அவர்கள் வேறு வழியே இல்லை. இரக்கமுள்ள தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர், வேறு வழி இல்லாமல் இவனையும் அதே நரகத்திற்கு அனுப்ப போகிறார். உங்களுக்கு இது எப்படி தெரியும்? பைபிள் எழுதியிருக்கே, இதை விளக்கி விளக்கி இயேசு பிரசங்கித்தாரே. அவருக்கு அன்பான சீஷண்டத்திலே விளக்கமாக சொல்லி அவன் ஒரு புத்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி அவன் எழுதி வைத்திருக்கிறானே, அதையெல்லாம் வாசிக்க வேண்டும். வாசித்தால் எல்லாம் நன்றாக புரியும். அதோடு அவர் அன்றைக்கு ஆதாமை விட்டுவிடவில்லை. ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கம் என்ன தெரியுமா? சாத்தானிடத்திலே அவர் பேசிய வார்த்தை. அவர் சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அன்றைக்கு பிசாசிடம் பேசினார். பக்கத்தில் ஆதாம் இருக்கிறான், ஏவாள் இருக்கிறாள். அவர்கள் கேட்ட முதல் பிரசங்கம் இதுதான், மீட்பின் பிரசங்கம், ரட்சிப்பின் பிரசங்கம். அவர் வருவார், இயேசு வருவார், அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். உன் மூளை, உன் அறிவு, உன் கெட்டிக்காரத்தனம், நீ என்னோட யுத்தம் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு பிளான் வச்சுக்கிட்டு இருக்க, நீ யார்? மூளையே இல்லாத முட்டாள். கர்த்தர் அவன்கிட்ட சொல்லிட்டார், தலையை அவர் நசுக்குவார், இயேசு நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவர் தன்னை கிரயமாக கொடுக்க போகிறார். இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார். தேவனுடைய குமாரன், செல்ல பிள்ளையாய் வீற்றிருந்தவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாம் அவருக்காக அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் அவர் பூமியிலே மனு அவதாரம் எடுத்து பிறக்கப் போகிறார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார். மனிதனால் பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்பதை நிரூபித்து காட்டப் போகிறார். பாவம் இல்லாதவர், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தன்னைத்தான் வெறுத்து மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமியிலே வந்து அவதரித்தார், பிறந்தார், நமக்காக மனிதனுக்காக வாழ்ந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், முற்றுமுடிய கீழ்ப்படிந்தார். ஆதாம் கீழ்ப்படியவில்லை. கடைசி ஆதாமாக வந்த இயேசு, பிந்தின ஆதாமாகிய இயேசு ஒரு மனிதன், அவர் கீழ்ப்படிந்தார். அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர். சோதிக்கப்பட்டவரை பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். ஏன்? அவர் மனிதன் மேல் வைத்த அன்பு, மனிதன் மேல் வைத்த அக்கறை, மனிதனுடைய ஆத்மாவின் மேலே பிதாவாகிய தேவன் அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார். அவனை காப்பாற்ற விரும்புகிறார்.
என் பிள்ளை என்னோட இருக்கணும் என்று அவர் சொல்லுகிறார். அதற்காக அவர் செய்த ஏற்பாடுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், உயிர்த்தெழுதல். இவனை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தேவன் என்ன செய்தார்? அவர்தான் ஆசாரியர், அவர்தான் போதகர், அவர்தான் போதித்தார், அவர்தான் தகப்பன். இவன் தான் விட்டு பிரிந்தான். ஆனால் அவரே ஒரு ஆசாரியனாக மாறி முதல் ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை வெட்டி அவனுக்காக பாவ பரிகாரம் செய்கிறார். அவர்தான் வெட்டினார், அவர்தான் இரத்தத்தை சிந்தினார். அவனுக்காக சிந்தப்பட்ட முதல் இரத்தம் பிற்காலத்திலே வரப்போகிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அன்றைக்கே அவனுக்கு தெரிந்து விட்டது, ஆதாமுக்கு ஏவாளுக்கு தெரிந்து விட்டது, எனக்காக இயேசு தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு விட்டார், எனவே எனக்கு விமோச்சனம் உண்டு. எத்தனை நாள் அவன் வீட்டில் மூலையில் போய் உட்காந்துட்டு ஆதாம் அழுது கதர்னானோ நமக்கு தெரியாது. ஐயோ இப்படி துரோகம் பண்ணிட்டனே, எங்கள் அப்பாவுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டனே, எத்தனை நாள் கதறி அழுதானோ. ஐயோ பாவத்தை மறைப்பதற்கு போய் அத்தி இலையை தச்சு மூடிக்கிட்டு நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டனே, எத்தனை நாள் அழுதானோ தெரியாது. பாவம் செய்யும்போது ஓடி ஒளிய வேண்டியதாக இருக்கு. பாவம் செய்கிறப்ப பயம் வருது, கடவுளை பார்க்க முடியலை, பைபிள் வாசிக்க முடியலை, ஜெபிக்க முடியலை, கர்த்தரோட ஒப்புரவாக முடியலை. ஆனால் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை பைபிளில் இருக்கு. அதனால் தைரியம் கொள்ளலாம். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இயேசுவை உங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு, கர்த்தாவே நான் பாவியாய் பிறந்தேன், பாவியாய் வாழ்ந்தேன், என் பாவங்களை மன்னிக்கணும், இன்றைக்கு இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், நான் மறுபடியும் பிறக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார், மறப்பார், முதுகுக்கு பின்னால் எரிந்து போடுவார், அவருடைய நீதியை உங்களுக்கு கொடுப்பார், அவருடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு கொடுப்பார், உங்கள் பாவங்களை தன்மேல் போட்டுக்கொள்வார், உங்களை நீதிமானாக்குவார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவார். இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம், இதுதான் தேவன் மனித ஆத்மாவின் மேலே வைத்திருக்கிற அன்பு. இதற்காக தன்னுடைய குமாரனை அவர் கொடுத்தார். எந்த ஊரு, என்ன படிப்பு, என்ன பண வசதி, என்ன இருந்தாலும் சரி, அன்பானவர்களே, ரட்சிப்பில்லை என்றால் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. பிறவி பயனை அடையாமல் ரட்சிக்கப்படாதவர்கள் தாங்களாக தங்களுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு நரகத்துக்கு போய்விடுவார்கள். ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழி ரட்சிப்பு. கர்த்தர் முதல் மனிதனாகிய ஆதாமுக்கே போதனை கொடுத்தார், போதித்தார், சுவிசேஷத்தை சொல்லிவிட்டார், அவனுக்காக பலி செலுத்திவிட்டார். அவனுடைய விமோச்சனத்துக்கு வழி என்ன என்பது இப்போது அவனுக்கு தெரியும். அவன் தன் பிள்ளைகளுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு இப்படியாக கர்த்தருடைய போதனை வந்து கொண்டே இருந்தது. சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆதாமுக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொன்னேன். அடுத்தது பார்க்கலாம். யூதா புத்தகத்திலே யூதா ஒரே ஒரு அதிகாரம் பாருங்க. அந்த யூதா புத்தகத்திலே 13, 14 ஆகிய வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக? கர்த்தருக்கு கீழ்ப்படியாது போன பாவிகளுக்காக என்றென்றும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும்
அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு பிரசங்கம் பண்ணினான். அவன் ஒரு ஊழியக்காரன், அவன் ஒரு ஆசாரியன், அவன் பிரசங்கித்தான் என்று இங்கே பார்க்கிறோம். ஏனோக்கு ஆத்துமாவை எப்படி காத்துக்கொள்வது, நித்திய நரகத்திற்கு போகாமல், நித்திய மரணத்திற்கு போகாமல் ஆத்துமாவை காத்துக்கொள்வது எப்படி என்பதை ஏனோக்கு பிரசங்கித்தான். இது கர்த்தர் மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, மனிதர்கள் மேல், அவர்களுடைய ஆத்துமாவின் மேல் கர்த்தருக்கு இருக்கிற ஒரு கரிசனை. கர்த்தர் கரிசனை உள்ளவர். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் ஊழியக்காரர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஏனோக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரன், அவன் பிரசங்கித்தான். கர்த்தர் சொன்னார், நீ என்னோட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாய், நல்லது, வா, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது என்று நடந்து கொண்டே இருந்தவனை பரலோகத்திற்கு உயிரோடு கூட்டிக் கொண்டு போய்விட்டார். அவனுடைய ஊழியம் இன்னும் முடியவில்லை. அவன் மீண்டும் வருவான், வந்து தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து முடித்துவிட்டு அவன் பரமேறுவான். அடுத்தது பாருங்க, எபிரேயர் 11:7. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, கர்த்தர் அவனுக்கு பிரசங்கத்தை பண்ணியிருக்காரு, அவன் ஆத்மாவிற்கு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஆத்மாவின் அருமையை பற்றி சொல்லி இருக்கிறார். காணவில்லை, ஆனால் தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டு நோவா ரட்சிக்கப்பட்டான், பயபக்தி உள்ளவனாகிவிட்டான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா பிரசங்கிச்சான், கர்த்தர்கிட்ட இருந்து அந்த பிரசங்கத்தை பெற்றுக்கொண்டான். அவனுடைய ஆத்மா கர்த்தரால் மீட்கப்பட்டது. அவன் தன் குடும்பம் முழுவதையும் ரட்சிப்பதற்காக அவன் ஒரு பேழையை உண்டு பண்ணினான். கர்த்தர் ஒரு பியோர் ஜெனரேஷன் உருவாக வேண்டும் என்பதற்காக நோவத்தை தெரிந்து கொண்டார். எந்த ராட்சத குணமும் இல்லாத ஒரு சந்ததியை நோவா உருவாக்கினான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. வாஸ்து பார்க்கணும் நீங்கள், அதுக்கு முதல் அதிகாரமெல்லாம் ஆதியாகமத்தில். இவன் ஒரு பரிசுத்த வித்தை பூமியில் விட்டு வைக்க வேண்டும். ஏன்? மனிதனாக இயேசு அவதரிக்க வேண்டும். இயேசு பிறப்பதற்கு நோவா வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு, ரட்சிப்பின் வாசல் திறப்பதற்கு, கல்வாரியிலே அவர் ரத்தம் சிந்தி மரிப்பதற்கு அவருக்கு ஒரு நோவா வேண்டும். கர்த்தர் அதை ஏற்பாடு செய்தார். பாருங்க, அவன் தேவனால் எச்சரிக்கப்பட்டான், மனுக்குலம் அழியாதபடி காத்து கொண்டான். இயேசு பிறந்தார் இந்த சந்ததியிலே. இந்த எபிரேயர் 11 9, 10 வசனங்கள். 11 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். இது யாரை பற்றி சொல்லுகிறது? ஆபிரகாம். நோவாவுக்கு பிறகு ஆபிரகாமை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாமுக்கு தெரியும், அஸ்திபாரங்கள் உள்ள நல்ல கற்கள், வைர கற்கள், சுகந்தி, எஸ்பி, இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், வைடூரியம், வைரம், எல்லா கற்களையும் போட்டு அஸ்திபாரம் கர்த்தர் போட்டு ஒரு நகரத்தை, ஒரு புதிய எருசலேமை பரலோகத்திலே கட்டியிருக்கிறார். அது கீழே இறங்கி வரப்போகிறது. அவன் கர்த்தர் தனக்காக வீட்டை கட்டி வைத்திருக்கிறார் பரலோகத்திலே. அதற்காக காத்திருந்தான். அதையே பார்த்து கொண்டிருந்தான், அதையே நோக்கி கொண்டிருந்தான். இந்த 13 பாருங்க, அதிலேயே இவர்கள் எல்லாரும் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அதற்கு பிறகு வந்த தாவீது, எக்கச்சக்கமான எலியா, எலிசா, எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா, எல்லாரும். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். சுய தேசமாகிய பரலோகத்தை நாடி போகிறோம் என்று இவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே போக வேண்டும், அவரோடு போய் தங்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. இவர்களுடைய ஆத்துமாவுக்காக இயேசு தன்னுடைய மரணத்தை, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து இந்த ஆத்தும ரட்சிப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார். மனிதர்களுடைய ஆத்மாவின் மேலே தேவன் அக்கறையுள்ளவர். நோவாவுக்கு போதித்தார், ஆபிரகாமுக்கு போதித்தார், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருக்கும் போதித்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு போதித்தார். அவர்கள் எல்லோரும் பரம தேசத்தை நாடி போனார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு முக்கியமாய் காணப்படவில்லை. இது முக்கியமாய் இருந்தால் இதற்கு திரும்பி போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அழைக்கப்பட்ட விதத்தை அறிந்து பரம தேசத்தையே நாடினார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். எல்லா ஆத்துமாவின் மேலும் அவர் அக்கறையுள்ளவராயிருந்தார். 1 கொரிந்தியர் 10 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அன்றைக்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பமும் ரசமும் ஞானஸ்நானமும் போதகமும் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். கர்த்தர் அப்படி ஒரு வெளிப்பாட்டை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுத்தார். அவருடைய ஆத்மா இதெல்லாம் புரியாமல் இல்லை, புரிந்துதான் இருந்தார்கள். கர்த்தர் அதை நமக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதி கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்?
இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தை வாழ்கிற நமக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எசேக்கியேல் 3, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17 பாருங்க. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. கர்த்தர் சொல்றாரு, நீ எச்சரிப்பு கொடு. நான் சொல்றத காதுல கேளு. அந்த வார்த்தையை உன் வாயில வை. நீ மற்ற ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடு. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்தப்பழியையோ உன் கையிலே கேட்பேன். பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு, துன்மார்க்கன் இருக்கான் அவன் முன்னால. அவன் தண்டே துன்மார்க்கத்தில் தான் இருக்கிறான். ஆனால் உன்னை நான் அவனுக்கு காவலாளியாக வைக்கிறேன். நீ போய் அவனுக்கு எச்சரிப்பு கொடு. நீ கொடுக்காமல் இருந்தால் அவன் தன் துன்மார்க்கத்தில் தான் சாவான். ஆனால் அவனுடைய இரத்தப்பழியை உன்னிடத்தில் கேட்பேன். ஏன் நீ சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை? ஏன் அவரை எச்சரிக்கவில்லை? நீ அறிவித்திருந்திருக்கலாமே, சொல்லி இருக்கலாமே என்று நான் உன்னிடத்திலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாயில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். நீ துன்மார்க்கனுக்கு எச்சரித்த பிறகு அவன் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பாவிட்டால் கவலைப்படாத. அவன் சாவான். ஆனால் அவன் இரத்தப்பழியை உன்கிட்ட கேட்க மாட்டேன். அர்த்தம் என்ன? சுவிசேஷம் பாவிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அவன் ரொம்ப மோசமானவன். அவனுக்கெல்லாம் சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான். வேண்டாங்க, சொல்ல வேண்டாம். நீ யார் அதை முடிவு பண்ண? கர்த்தர் சொல்றார், துன்மார்க்கன்ட்ட பேசு. அவன் ரட்சிக்கப்படா சரி, நல்லது. அவன் ரட்சிக்கப்படலைன்னா அவன் துன்மார்க்கத்தில் சாமான். ஆனால் ஒன்னே நீ காப்பாற்றிக்கவே இல்லை. நான் சரி, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தன்னு உன்னை விட்டுருவன்ல. இல்லைனாக்கா அவனுடைய இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். அவன் எச்சரிக்காதபடியினாலே நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்தப்பழியையோ உன் கையிலே கேட்பேன். ஒரு நல்ல விசுவாசி பின்மாறி போயிட்டான், கர்த்தரை விட்டு போயிட்டான். நீ எச்சரிப்பு கொடு. இவர் சர்ச்சுக்கு வராமல் இப்படி இருக்கிற, பைபிள் வாசிக்காமல் இருக்க, ஜெபம் பண்ணாமல் இருக்க, கூடுகைகளுக்கு வர்றதில்லை, என்ன விஷயம், ஏன் இப்படி இருக்க? பரவாயில்ல, அந்த பாவத்தையெல்லாம் கர்த்தர் மன்னிப்பார், விட்டுட்டு வா என்று நீ சொல்ல வேண்டும். நீ சொல்லி எச்சரிக்காதபடியினால் அவனுடைய இரத்தப்பழியை உன்னிடத்தில் கேட்பேன். விசுவாசியே, உன்னிடத்தில் நான் கேட்பேன். கர்த்தர் தான் சொல்லியிருக்கார். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான். நீயும் உன் ஆத்மாவை தப்புவித்தாய். நீ எச்சரிப்பு கொடுத்து அவன் மனம் திரும்பிட்டா உன் ஆத்மாவுக்கும் ஒரு விடுதலை. இல்லைன்னா இருக்கு உனக்கு தண்டனை. சுவிசேஷத்தை அறிவி. ரட்சிக்கப்படாதவனுக்கு அறிவி. ரட்சிக்கப்பட்ட பின் நான் என்னை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், உனக்கு எல்லாம் தெரியும். பத்து 13 இருந்து பார்க்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. 12 எல்லாருக்கும் கர்த்தரானவர்
தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஊழிய செய்யி. மீட்பு அருமையாயிருக்கிறது. ஆத்மாவை காத்துக்கொண்டு சில ஆதாயம் பண்ண வேண்டும். கையை பிடிச்சு தூக்கிவிடு, அவர்கள் பிழைத்துக் கொள்ளட்டும், நீயும் உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்வாய். ஓகே, காட் பிளஸ் யூ.